பேசுவோம், நல்லதையே பேசுவோம். இன்னைக்கு உங்க பயணத்தை பத்தி பேச போறோம். உங்கள் லக்கை நோக்கி பயணியுங்கள், உங்கள் லக்கை நோக்கி பயணியுங்கள். ஆமையும் முயலும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டதாம். ஆமை ஓடிக்கொண்டிருக்கிறது, முயலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து கேலி செய்கிறார்கள். என்ன கேலி செய்கிறாங்க? ஆமை கூட முயலுக்கு போட்டியா, முயலு கூட ஆமைக்கு போட்டியா? இது எப்படி சாத்தியம்? ஆப்வியஸ்லி முயல் தானே ஜெயிக்கும். எப்படினாலும் வேகமாக ஓடுறது முயல் தானே. எப்படி இந்த ஆமைக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இப்படி ஒரு காம்படிஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்களாம். பட் ஓடிக்கொண்டே இருந்ததாம், ஆமை ஓடிக்கொண்டே இருந்ததாம். முயல் இந்த பாராட்டு மழையிலே நனைந்தபடி ஒரு இடத்துல அப்படியே நின்று அதை ருசி பார்த்ததாம். ஆஹா, நல்லா இருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்க, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உச்சி மகிழ்ந்து கொண்டிருந்ததாம். அந்த நேரத்திலே ஆமை ஓட்டப்பந்தயத்தை முடித்து வெற்றி மகுடம் சூட்டி விட்டதாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கான பயணம் வேறு, மற்றவர்களுக்கான பயணம் வேறு. உங்கள் பயணத்தை மற்றவர்கள் பயணத்தோடு தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். ஒரு நாளும் உங்கள் பயணம் மற்றவர்கள் பயணமாகாது. உங்கள் லெக்கு தான். உங்களுக்காக கடவுள் ஒரு லெக்கை வைத்திருக்கிறான். அந்த லெக்கை நோக்கி மாத்திரம் நீங்கள் பயணம் பண்ண வேண்டும். மற்றவனை பார்த்து சூடு போட்டுக்கிற வேலையே வேண்டாங்க. ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது. நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருங்க. உங்கள் ஓட்டத்துக்கு நிச்சயமாக ஒரு நாள் முடிவு இருக்கிறது. அந்த முடிவு எங்கே போய் ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த எல்லையை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். மற்றவர்கள் பேசுகிறது, ஏளனப்படுத்துகிறது, உங்களை உதாசீனப்படுத்துகிறது, வேண்டாம் என்று ஒதுக்குகிறது, இல்லை எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, என்னால் முடியாது, உன்னால் முடியாது, நீ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனப்படுத்தி, உதாசீனப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்களா? யூ டோன்ட் வரி, யூ டோன்ட் ஹியர் தட். அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய லெக்கு நிச்சயமாய் ஒரு நாள் வெற்றி மகுடம் சூடும். நல்லா பேசுவோம், நல்லதையே பேசுவோம். நன்றி.